பிரச்சனை இருக்காது. இப்போ இது மாற்றணும் அப்படின்னா ஒரு சில டைம்லாம் நம்ம கொஞ்சம் ஃபேஸ் கொஞ்சம் அதிகமாக வேகம் போகும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷோ ஆகாது, அதெல்லாம் மறைச்சிரும். அதனால் பிரச்சனை இல்லை. இல்லைனா சின்ன சின்ன விஷயத்துக்கும் பிரச்சனை ஆகிட்டு இருக்கும். ஓலா ஒருத்தர் ஓட்டுங்க நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. கமிஷன்லாம் அந்தளவுக்கு பெருசாக பிடிக்க மாட்டாங்க, ஏர்னிங்ஸ் நமக்கு நல்லா நிற்கும் அப்படின்னாரு. ஓலா ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணேன். பட் லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா நாட் அவைலபிள்னு வந்துருச்சு பைக்கு. அதனால தான் ஓலா விட்டுட்டேன். ட்ரை பண்ணி பார்ப்போம், அது இன்ஸ்டால் பண்ணி ஏதாவது ரெஜிஸ்டர் பண்ணுவோம், ஏதாவது ஆகுதுன்னு பார்க்கலாம். ரேபிடோ ஓட்டினா எவ்வளோ நிற்கும் அப்படின்னு கேட்டிருந்தாருங்க. நான் தான் முன்னாடியே சொன்ன மாதிரி எவ்வளோ நிற்கும் அப்படிங்கிறத விட நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சிடல. உங்களுக்கு எவ்வளோ நிற்குங்கிறத நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கிலோமீட்டர் வந்து 200 230 கிலோமீட்டர் ஓட்டுறேன் ஒரு நாளைக்கு. பட் மைலேஜ் கிடைக்கிற வண்டியை பொறுத்து உங்களுக்கு சேவிங்ஸும் அந்த அளவுக்கு ஆகும். அப்புறம் ஃபுட் அக்காமடேஷன் வந்து உங்களோட அவைலபிலிட்டியை பொறுத்து, எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்கிறத பொறுத்து அதுவும் கொஞ்சம் காஸ்ட் கம்மியாகும். மழை வர மாதிரி இருக்குங்க. ரெயின் கோட்லாம் பேக்கில்